ஹஜ்ரத் அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சஹாபிய ரசூல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சஹாபாக்களில் ஒருவர். அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு நாள் அல்லாஹ்வின் இறுதி தூதர் நபிமார்களின் தலைவராகிய முஹம்மது அரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய கையை பிடித்தார். என்னுடைய கையை பிடித்து கூறினார்கள், யா அபா சஅத், யா அபா சயீத், ثلاثة من قالهن دخل الجنة أو كما قال عليه الصلاة والسلام. ஏ அபூ சயீதே, மூன்று விடயங்கள் இருக்கின்றன. இந்த மூன்று விடயங்களை யார் ஏற்றுக்கொள்கின்றார்களோ, உள்ளத்தினால் கபூல் செய்கின்றார்களோ, அவர்கள் சுவர்க்கம் நுழைவார்கள் என்று கூறினார். ஹஜ்ரத் அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த மூன்று விடயங்களும் என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் ரதிய பில்லாஹி ரப்பன் வ பில் இஸ்லாமி தீனன் வ பி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலா. அதாவது யார் அல்லாஹ்வை ரப்பாகவும், தீனை இஸ்லாத்தை தீனாகவும், மேலும் முஹம்மது அரபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் ரசூலாக யார் ஏற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார். இன்னும் ஒரு ஹதீஸ் ஷரீஃப்ல வஜபத் லஹுல் ஜன்னா என்ற வார்த்தையும் கூறப்பட்டுள்ளது. அதாவது இந்த அடியான் அல்லாஹ்வை ரப்பாகவும், இஸ்லாத்தை தீனாகவும், மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரசூலாக இருப்பதன் மீது பொருந்திக் கொள்கின்றானோ அவனுக்கு சுவர்க்கம் வாஜிபாகிவிடும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்தார்.